திருச்சிற்றம்பலம். இரண்டாவது பாட்டு. துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கனையும் கருப்பு சிலையும் மென்பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே அப்படின்னு பாரு. துணையும் சிவபெருமானின் துணையாக இருக்கக்கூடியவள் அவள்தான். எனக்கும் துணை, எல்லாருக்கும் துணை அவள்தான். துணையும் தொழும் தெய்வமும், எல்லோரும் தொழக்கூடிய தெய்வம், எல்லோரும் வணங்கக்கூடிய தெய்வமும் அவள்தான். பெற்ற தாயும், இந்த உலகத்தை எல்லாம் பெற்றவள், உலகத்துல உள்ள எல்லா உயிர்களையும் படைத்தவள், அப்படிப்பட்டவள் எல்லோருக்கும் தாயாக விளங்கக்கூடியவள் அவள்தான் பெற்ற தாய். பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும். சுருதினா வேதம்னு அர்த்தம். இந்த இடத்துல வேதத்தை ஒரு மரமா சொல்ற அபிராமிப்பட்டர். இப்போ ஒரு மரம் இருக்கு அப்படின்னா அந்த மரத்துல பனைனா கிளைன்னு அர்த்தம். பனையும் கொழுந்தும் வேரும், அந்த மரத்துல பனை கொழுந்து வேர் எல்லாமே இருக்கும் இல்லையா, அந்த ஒட்டுமொத்த மரத்தை ஒரு வேதமாக சொல்ற. வேதத்தினுடைய பனை, அந்த வேதத்தினுடைய கிளைய சாகை அப்படின்னு சொல்லுவாங்க. வேதத்தினுடைய கொழுந்தை உபநிடதம் என்று சொல்வார்கள். வேதத்துக்கு வேறாக இருக்கக்கூடியது பிரணவ மந்திரம், அகரம் உகரம் மகரம் என்று சொல்லக்கூடிய ஓங்காரம். இதுதான் வேதத்தினுடைய வேர். ஆக இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, வேதத்தின் பொருளாகவும் வேதத்தின் வடிவமாகவும் வேதமாகவே அம்பிகையே இருக்கிறாள் அப்படின்னு சொல்ற. அதுதான் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் அப்படின்ற. அடுத்து சொல்ற, பனிமலர் பூங்கனையும் கருப்பு சிலையும் வெண்பாசாங்குசமும் கையில் அணையும். அப்படி வேதத்தின் பொருளாக வேதத்தின் வடிவமாக இருக்கக்கூடிய அந்த அம்பிகை கையில என்னெல்லாம் வச்சிருக்கிறா அதைத்தான் இந்த பாட்டுல சொல்ற. பனிமலர் பூங்கனையும், பனிமலர் பூங்கனையும், கனைனா அம்புகள், நல்ல குளிர்மையான மலர் அம்புகளை வைத்திருக்கிறாளாம். கருப்பு சிலையும், சிலைனா வில், கருப்பு சிலைனா கரும்பு வில், கரும்பு வில்லும் மலர் அம்புகளும் வைத்திருக்கிறாளாம். அம்பிகை 5 மலர் அம்புகளை வைத்திருக்கிறார். தாமரை, மா, அசோகம், முல்லை, நீலோத்பவம் என்று சொல்லக்கூடிய 5 மலர் அம்புகளை அம்பிகை வைத்திருக்கிறார். இதே கரும்பு வில்லும் இதே 5 மலர் அம்புகளும் இன்னொருத்தர் வச்சிருப்பார். அவருக்கு மன்மதன் பேர். அந்த மன்மதன் கையிலே இருக்கக்கூடிய அந்த மலர் அம்புகள், மலர் பானங்கள் காமத்தை உண்டாக்கக்கூடியது. ஆனால் அம்பிகையினுடைய கைகளிலே இருக்கக்கூடிய இந்த மலர் அம்புகள் ஞானத்தை உண்டாக்கக்கூடியது, முக்தியை தரக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த மலர் அம்புகளை அம்பிகை கரங்களிலே வைத்திருக்கிறாளாம். மென் பாசாங்குசமும், மென்மையான பாசம் அங்குசம் என்கின்ற ஆயுதங்களை கையில் அணையும், கைகளிலே தாங்கி இருக்கிறாள் அந்த அம்பிகை அப்படின்ற. திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே, அவள்தான் திரிபுர சுந்தரி என்பது அறிந்து கொண்டேன் அப்படின்ற. அந்த திரிபுர சுந்தரி என்பதை நான் அறிந்து கொண்டேன். அவள் யார் அப்படின்னா, அவள்தான் வேதத்தின் பொருளாகவும் வேதத்தின் வடிவமாகவும் இருக்கிறாள். அவள்தான் எல்லோருக்கும் துணையாகவும் பெற்ற தாயாகவும் நாம் எல்லோரும் தொழக்கூடிய தெய்வமாகவும் அவளே இருக்கிறாள். அதுதான் இந்த பாட்டுல அபிராமிப்பட்டர் சொல்ற. திருச்சிற்றம்பலம்.